நாம வாழ்ற இந்த வாழ்க்கையில ரொம்ப அருமையான ஒரு சில பதிவுகளை நாம என்னைக்காவது நினைச்சு பார்த்திருப்போமா? நாம கடந்து வந்த பாதைகளை என்னைக்காவது நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? என்னன்னா நம்ம ஒரு இந்த நாகரிக உலகத்துல வேலை வாய்ப்புக்காகவும் நம்மளோட வாழ்வாதாரத்துக்காகவும் நாம ஏதோ ஒரு கடல் கடந்த பிரதேசத்திலேயோ இல்ல ஒரு கிராமவாசிகளா இருந்து நம்மளோட நகரவாசிகளா நாம மாறும் போதிலோ நாம அந்த இடைப்பட்ட காலத்துல நாம வாழ்ந்த அந்த வாழ்க்கைகளை நாம திரும்பி பார்க்கிறதுக்குரிய ஒரு சில சின்ன அடையாளமா ஏதாவது ஒரு நிகழ்வுகளை நாம என்னைக்காவது யார்ட்டையாவது பகிர்ந்திருப்போம்னு நினைக்கிறீங்களா? எந்த மாதிரியான பகிர்வுகள் நம்மளோட மனதை மென்மையாக்கிறதுக்குரிய மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் எந்த இடம்னு தெரியுமா? நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியில நாம குளித்து விளையாடிய அந்த ஒரு ஸ்தானங்கள்லாம் நம்மளோட உடலுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா உற்சாகமா நமக்கு இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு 4 சுவத்துக்குள்ள இருக்கிற அந்த முடங்கி போன அந்த வாழ்க்கைகள்ல நல்லா ஹீட்டர் போட்டு ஹாட் வாட்டர்ல தான் நம்ம இப்ப குளிக்கிறதுக்கு கத்துக்கிட்டோம், பழகிக்கிட்டோம். அந்த இதமான அந்த ஒரு சூழல்ல நம்மளோட அருவிகள்ல குளிக்கிறதும் கடல்ல நீச்சல் அடிக்கிறதும் ஏரியில குதித்து விளையாடுறோம் அந்த ஒரு சம்பிரதாயங்கள்லாம் நாம இன்னைக்கு மறந்து தொலைந்ததுனால நம்மளோட உடல் உறுப்புகள் அத்தனையும் தளர்ந்த நிலையில தானே இருக்கு. நாம எவ்வளவு வேகமா அந்த உலகத்தை நாம எட்டி பிடிக்கிறதுக்கு ஓடுறோமோ அவ்வளவு வேகமா நம்மளோட வாழ்க்கையோட ஆயுளை நாம குறைக்கிறதுக்கு நாம போராடுறோம் இல்லையா? நாம கவனிக்க மறந்து ஓடிய ஓட்டங்களுக்கு பின்னாடி நம்ம நாடி நரம்புகள் அத்தனையும் துவண்டு போனதை பத்தி நாம நினைத்து பார்ப்பதற்குள்ள முதுமை நம்மள ரொம்ப நெருங்கி விட்டதல்லவா? ஐயோ, இத்தனை வருட காலங்களை நான் என்ன பண்ணினேன், எனக்கு இப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பங்கள் அமைந்தது, இந்த சந்தர்ப்பங்கள்லாம் நான் என்னைக்காவது அனுபவிக்க மறந்துட்டேனே. சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை தொலைத்தால் பாஞ்சாலி அப்படின்ற மாதிரியா சில பல விதங்களை நாம இன்னைக்கு நாம கோட்டை விட்டு இழந்த காலங்கள் தானே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நாம எவ்வளவோ விஷயங்களை நாம அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நம்மளோட சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயத்தினால நம்மளோட அந்த ஒரு தருணங்களை நாம உதாசீனப்படுத்தி நம்மளோட முரண்டுகள்னாலே நம்ம வாழ்க்கையவே நம்ம எத்தனை டைம் ஒரு பதட்டமான நிலைக்கு நம்மளை கொண்டு போயிருக்கு. ஒரு பூஞ்சோலையான பல தருணங்கள் தெய்வம் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கிற அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு ரசனையோட நாம வாழ கத்திருக்கோமா? முதல்ல எதுவானாலும் ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த பிரச்சனையாவே மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு நாம ரசிக்க வேண்டிய அந்த நேரங்களையும் ரசிக்க வேண்டிய அந்த கால சூழ்நிலைகளையும் நாம தவறு விட்டதுனால நம்ம வாழ்நாள்ல 1 வருட காலங்கள் நாம ரொம்ப பின்னோக்கி தானே போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ஆள் நேர்ல சந்திச்சுக்கிட்டாங்கன்னா காயின்னு சொல்லி சிரிக்கிற கலாச்சாரத்தை கேரளால பல இடங்கள்ல நான் இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முகம் தெரியாத ஆட்களா இருந்தாலும் முகத்தை பார்த்த உடனே அப்படியே ஒரு சிரிப்பை மட்டும் அவங்க சிரிச்சுக்கிட்டு அவங்க தலையாட்டிட்டு அவங்க போற அந்த கலாச்சாரங்கள்லாம் எவ்வளவு அருமையான ஒரு பழக்க வழக்கம் தெரியுமா? நாமெல்லாம் எங்க போய்கிட்டு இருக்கோம், எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? பிடிவாதத்தினால நாம எவ்வளவு தூரம் நம்மளோட மனத்தை ரணமாக்கிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? எல்லாம் கடந்து போனதுக்கு பின்னாடி நாம உட்கார்ந்து யோசித்து பார்த்துட்டு நம்மளோட நிலை என்ன அப்படின்றத நினைத்து பார்க்க கூட முடியாத தருணங்களை தெய்வம் நமக்கு கொடுக்கும் போல அன்னைக்கு ஒவ்வொரு வினாடியும் நமக்கு எவ்வளவு பெரிய கொடூரமான வழியை உருவாக்கும் தெரியுமா? ரசிக்க வேண்டிய விஷயங்களை ரசிக்கணும், அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவிக்கணும், சிரிச்சு பழக வேண்டிய நேரத்துல சிரிச்சுதான் பழகணும், அழுக வேண்டிய நேரத்துல கண்ணாடியை பார்த்து அழுகணும். அதுதான் நம்மள ஒரு பெரிய லெவல்ல திடமாக்கும் அப்படின்றத பத்தி நாம என்னைக்காவது யோசித்து பார்த்திருப்போமா? எவ்வளவு விஷயங்கள் தெரியுமா? இந்த 365 நாட்கள்ல நம்ம எத்தனை நாள் நம்ம சந்தோஷமான நாட்களாவே நம்ம கடத்தி கொண்டு போயிருப்போம். 365 நாட்கள்ல எத்தனை நாள் நம்மளோட நினைவுகளை நாம ஞாபகப்படுத்தியிருப்போம். நாம திரும்பி பார்க்கக்கூடிய நேரங்கள் நமக்கு கிடைக்கிற மாதிரியான அந்த ஒரு சூழலை நாம உருவாக்கி வச்சிருப்போம்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்ன்றதே தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம திரும்பி பார்க்கும் போல இப்படியாப்பட்ட தருணங்கள்லாம் நான் அனுபவிச்சேன் அப்படின்னு கம்பீரமா மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கும் நம்மளோட அடுத்த கட்ட வாரிசுகளை அந்த மாதிரி ஒரு கலாச்சூழலைக்கும் கலாச்சாரத்துக்கும் நம்ம கொண்டு வருவதற்கும் நம்மளை கடந்த முன்னோர்களுக்கு நம்ம அருமையான ஒரு ஆறுதலாகவும் நாம துணையாகவும் வாழ்வதற்கும் நாம எத்தனை நாள் நாம
அதை தவறு விட்டுட்டு நாம நிக்கிறோம். பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் நமக்கு இயற்கை தான். அந்த இயற்கையை நாம ரசிக்க கத்துக்கணும். இயற்கை கொடுத்த வரங்களை நாம அனுபவிக்க கத்துக்கணும். அந்த இயற்கை மூலமா நாம அடையிற ஆனந்தத்தை பகிர்ந்துக்கிறணும். இந்த கொண்டாட்டத்தை மட்டும் நாம கடைபிடிக்க தொடங்கிட்டாலே நாம கடைபிடிக்க தொடங்கிட்டாலே மனிதனோட மனங்கள் ரொம்ப மென்மையா, லேசா, அருமையான ஒரு காலச்சூழலில் நாம வாழ்ந்து காட்டுவோம். வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்கிற விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரமா நிச்சயம் அது மாறும் என்பதை தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன்.